கோர்ட்டுல வேற ஏடா கூடமா கேள்வி கேட்பாங்களே, என்னம்மா பதில் சொல்றது? எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தவங்க இருக்காங்க அத்தை. நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். நீ முதல்ல அவங்க கிட்ட பேசுமா. டாக்டருக்கு போன் போக மாட்டேங்குது அத்தை. அவன் வேற கேரளாவுக்கு போயிட்டானே, இப்ப என்ன பண்றது? ஏன் என் பிள்ளைங்களை நிம்மதியாவே வாழ விடாம அந்த ஸ்னேகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், கொஞ்சம் வந்து கதவு திரும்ப. இதோ வரேன் ஆண்டி. நீங்கன்னா நானே வந்து உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சந்திக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு தான் நாங்க ரகசியமா வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஆண்டி? காலையில கோர்ட்ல இருந்து சிந்துவுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. எனக்கு தெரியும் ஆண்டி, நேத்தே என்கிட்ட லாயர் சொல்லிட்டாரு. அப்போ அடுத்து என்ன பண்ண போற ஸ்னேகா? நாளைக்கு சிந்து கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். நாளைக்கு கோர்ட்ல வச்சு அவ கேரக்டர் அசாசினேட் பண்ண போறேன். புரியலையே ஸ்னேகா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சிந்துவை நாளைக்கு கோர்ட்ல வச்சு மான பங்கப்படுத்த போறேன். எப்படிமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஆண்டி. சிவாவை சிந்து எப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலோ அதே மாதிரி நான் அவளை பண்ண போறேன்.